திருக்குறளில் வர பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற வரியை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போது. அது விஜய் கட்சியில் கூட அதை வந்து கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அதை தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தெளிவான அர்த்தம் என்ன? இவ்வளோ நாள் அந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கணும்னு தோணலை உங்களுக்கெல்லாம். இப்போ விஜய் தன்னோட கொள்கையாக வச்சுக்கணுன்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்படி தானே? சரி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா பிறப்பால் எல்லாரும் சமன்னு அர்த்தம்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். செய்கிற தொழில் அந்த மாதிரி சமமாக இருக்காது, வேறுபடும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்பு ஒவ்வா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவன் செய்கிற வேலையை வச்சு சில்லறத்தனமான வேலையை செஞ்சானா அவனுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சில்லறத்தனமான வேலை செய்யணும். இதை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது உடனே ஜாதி அடிப்படையில் எல்லாம் சமம், அதை தான் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழில் அடிப்படையில்னா அதில் வர்ணம் பேஸ் வருது இல்லையா? வர்ணம்ங்கிற 4 வர்ணம் வருது இல்லை? அந்த வர்ணம் தொழில் அடிப்படையில் தானே உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போனா அவர் வந்து வர்ணத்தை ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தமாகுது இல்லை? சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்றாரு. ஆனால் அவன் செய்கிற வேலையில் வேறுபாடு இருக்கும் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. பிறக்கும்போது எல்லாரும் ஒருத்தர் தான், அவன் என்ன வேலை செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுங்கிறாரு. அவனோட மதிப்பு சிறப்புனா அது மாறுபடுன்றாரு. இப்போது செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தார். நாளையிலேருந்து மீட்டிங்கில் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது விஜய் உள்ள நுழையும் போது செங்கோட்டையன் வந்து உட்காந்துட்டே இருக்கணுமா, எழுந்து நிற்கணுமா? வயசுக்கு இது பண்ணால் அப்போ வயசுக்கும் மாறுது. ஆமாம். பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமன்னும் போது விஜய் எப்படி பிறந்தாரோ அதே மாதிரி தானே செங்கோட்டையன் பிறந்திருக்கிறாரு. அப்போனா 2 பேருமே வந்து சமம் தானே. ஏன் எழுந்து நிற்கணும்? இவர் தலைவர், அதனால் இவர் வரும்போது அவங்களாம் எழுந்து நிற்கணும். இனிமேல் அதானே நடக்க போகுது. வயசுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்களா? சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்களா? எதுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க? பதவிக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. உலகத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த ஒரு திருக்குறளை வச்சுன்னு எல்லாரும் ஊரை ஏமாத்துறாங்க. ஏன்னா யாருக்கும் அர்த்தம் தெரியல. மு வரதராசனார் என்ன சொல்கிறார்? அவர் தான் இந்த திருக்குறளுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார்ல, சூப்பரான ஆள். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒருத்தன்மையானதே, ஆயினும் செய்கின்ற தொழில்களில் உயர்வு மற்றும் தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பு இயல்பு ஒன்று போல் இருக்காது, மாறுன்றாங்க. நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மதிப்பு மாறுபடுதுங்க. நல்ல வேலை செய்யுங்க, எல்லாரும் நல்லவங்களாக இருக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், வாசலில் வந்து பியூன் உக்காந்துருக்காரு. இப்போ கலெக்டர் வரும்போது என்ன பண்ணணும்? இவர் ஏஞ்சி நிற்கணுமா இல்லையா? ஏஞ்சி நிற்காமல் உட்காந்து இருக்க முடியுமா? அப்படி உட்காந்து இருந்தால் கலெக்டர் ஒத்துக்க போகிறாரா? யாராக இருந்தாலும் சரி. கலெக்டர் அப்படிங்கிறது என்ன வேலை அப்படின்னா, சாஸ்திர ரீதியாக அது சத்திரிய வேலை. சாஸ்திர ரீதியாக அது சத்திரியன் வேலை வருது. இப்போ இந்த கலெக்டர் வந்து எங்கேயாவது அவருக்கு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறாரு ஒரு வீட்டில் போய், அல்லது அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த புரோகிதர் ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த புரோகிதர் காலில் கடைசியாக வந்து ஒரு தாம்பால் தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் துணிமணிலாம் வச்சு கொடுத்து அவர் காலில் விழுந்து வணங்கணும். இப்போ என்ன ஆகுது? இவர் போய் அவர் காலில். ஏன் அப்படின்னா அவர் ஆன்மீக தொழிலில் இருக்கிறார். ஆக ஆன்மீக தொழில் செய்கிறவர் முதல் வர்ணமாகவும், அரசு தொழில் செய்கிறவங்க 2வது வர்ணம், அதிகாரம் படைத்தவர்கள் 2வது வர்ணமாகவும்,
வியாபாரம் அல்லது வருமான தொழில் செய்கிறவங்க 3வது வர்ணமாகவும், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்கள் 4வது வர்ணமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வர்ணத்தை தான் அதில் சொல்கிறார். நீங்கள் செய்கிற வேலையினால் உங்களுக்கு வேறுபாடுகள் மாறும்னார ஒழிய யாரையுமே திருவள்ளுவர் கேவலமும் படுத்தலை, எல்லாரும் சமம்னு சொல்லலை. நீங்கள் அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, ஆணும் பெண்ணும் சமம்ன்றாங்களா? சமம்னு சொல்கிறதா இருந்தால் எதுக்கு பெண்களுக்கு தனியான மகளிர் நீதிமன்றம், மகளிர் காவல் நிலையம், பெண்கள் வன்கொடுமை சட்டம் எதற்கு, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு எதற்கு, பெண்களுக்கு தனியாக உதவி தொகைகள் எதற்கு? இவ்வளோ இருக்கா இல்லையா? எதற்காக இந்த இடஒதுக்கீடு? பெண்களுக்கு சமம் தானே. எதற்காக இந்த சலுகைகள்? சமம் தானே. திருவள்ளுவர் தான் சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம்னாக்கா ஆணும் பெண்ணும் சமம் தானே. அர்த்தநாரீஸ்வரன் தானே, ஆணு பாதி பெண்ணு பாதின்னு தானே இருக்குது. ஆன்மீக தாங்க சமப்படுத்துச்சு. அரசியல்வாதிகளெல்லாம் சமப்படுத்த முடியாது. வேறுபாடு படுத்தினா தான் அவங்க வேலை ஓடும். ஆன்மீகமும் சமப்படுத்தும், ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்லும், பெண்கள் எல்லாம் உயர்வுபடுத்தும். கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி, இப்படி புனிதமான நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயரை வைத்து உயர்வுபடுத்தி இருக்கிறது ஆன்மீகம். சனாதன தர்மம் தான் உயர்வுபடுத்துது பெண்களை எல்லாம். அரசியல்வாதிகளாம் உயர்வுபடுத்துறதே கிடையாது. நீங்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு பொம்பளைங்களுக்குன்னு தனியாக சீட்டு கொடுத்தாச்சாலும் அவங்களும் ஜெயிச்சுட்டு வந்துட்டா கூட கூடியத்தை கூட விட மாட்டுறாங்க அந்த அரசியல்வாதிகள். என்ன அது பொம்பளை வந்து கொடியேற்றுறது நாங்கள் ஏஞ்சி நிற்கிறதான்றாங்க. ஆக இந்த ஏற்றத்தாழ்வுகளை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, தொழில் நடத்துறது, வியாபாரம் பண்ணுறது, சம்பாதிக்கிறது, காரியம் சாதிக்கிறது எல்லாமே அரசியல்வாதிகள் தான். ஆன்மீகவாதிகளும் கிடையாது, சனாதன நண்பர்களும் கிடையாது, சனாதனவாதிகளும் கிடையாது. அவர்கள்லாம் இப்படிலாம் இதை வச்செல்லாம் குழப்பு நடத்தலை. ஏற்றத்தாழ்வுகளை வச்சிடலாம். எல்லாமே அரசியல்வாதிகள் தான் பண்ணுறாங்க. ஆக உண்மை என்னன்னா, இந்த உலகம் சமம் கிடையாது. பிறக்கும்போதும் சமம் கிடையாது, பிறப்புக்கும் சொல்கிறாரு. எப்படி சமம்? அர்த்தம் நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். சில பேருக்கு உடல் ஊனமாக கூட பிறக்கிறாங்களே, பிறப்பில் எப்படி எல்லாம் சமமாக இருக்குது? சில பேர் வந்து கார்பரேஷன் அல்லது வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறாங்க. சில பேர் குழு குழுன்னு ஏசியிலையோ இல்லைன்னா நீர் தொட்டியில் பிறக்கிறாங்க. எப்படி சமமாக பிறக்கிறாங்க? பிறக்கிறது இல்லையா? அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா? இருக்கப்பட்டவன் ஒரு மாதிரி பிறக்கிறான், இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு மாதிரி டெலிவரி ஆகுதுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா டெலிவரி பண்ணுறாங்க? அங்கே இருந்தே நீங்கள் பிறப்பில் இருந்தே வாழ்க்கை மாறுபட்டு தான் இருக்குது. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாரும் ஒன்று தான்றது என்னென்னா, எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனை தான் ஒத்துமையாக. அது ஒன்று தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தணும் ஒழிய சும்மா இந்த ஆண் பெண்ணுங்கிறது அப்புறம் அது இதெல்லாம் வச்செல்லாம் பண்ண முடியாது. ஜாதியெல்லாம் வச்செல்லாம் ஓட்டுறதெல்லாம் என்னத்துக்கு? எல்லாம் அவங்களோட பொழப்பு ஓட்டுற விஷயந்தான். அது உண்மை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரும் உலகத்தில் சமம் கிடையாது. நாம் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம், முதல்ல என்ன கேட்குறோம்? அவர் நல்லா பார்ப்பாரா? நல்லா பார்க்குறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கரெக்டாக? ஆமாங்க, நல்லா பார்க்குறாரு, கைராசியான டாக்டர் போகிறோம். ஒரு வக்கீலை போய் பார்க்குறோம், அவர் எப்படிங்க? ஐயோ, அவருக்கு தோல்வியே கிடையாது, அவர் அட்டன் பண்ணுற கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருவார். உடனே அவருக்கு ஒரு திறமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா? ஒரு ஜோசியரை போய் பார்த்தா கூட எப்படி? அவர் போய் பாருங்கள், பார்த்தா அவங்க வாழ்க்கையை மாற்றிடுவார்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஏற்ற இறக்கம் இருக்குதா இல்லையா? எல்லா தொழிலுமே கூட ஏற்ற இறக்கம் இருக்குது. ஒரே தொழிலையே ஏற்ற இறக்கம் இருக்குது. ஏன் அந்த மாதிரிலாம் இருக்குது? உலகத்தில் எதுவுமே சமம் கிடையாதுங்கிறது உண்மையை ஏன் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு? சமம்னு ஒன்று கிடையவே கிடையாது.
ஒரே மனுஷனை மாதிரி இன்னொரு மனுஷனை கடவுள் பிறக்கிறதும் இல்லை, பிறக்க வைக்கிறதும் இல்லை. அதோட அவரோட மோல்டை வந்து உடச்சிடுவார். என்னை மாதிரி இன்னொருத்தனை பிறக்க வைக்கல, என்னோட மோல்டு என்னோட முடிஞ்சு போயிடுச்சு, அதோட அது டிஸ்போசபிள் தான், உடச்சி போட்டுருவார். அந்த மோல்டு கிடையாது. ட்வின்ஸு பார்வைக்கு தான் ஒன்றா இருப்பாங்க, ஒரே மாதிரி வாழ்க்கை வாழறதில்ல. ஒரே மாதிரி வாழ்க்கை அவங்களுக்கே கிடையாது, ட்வின்ஸுக்கே ஒரே மாதிரி வாழ்க்கை கிடையாது. ஒரே அம்மா அப்பா, ஒரே நேரங்காலம், ஒரே ஜாதகம், அவங்களுக்கே ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லைங்க, சமம் இல்லைங்க. ஒன்று காய்கறி மாதிரி ஒருத்தர் அப்படியே பெட்டில் படுத்திருப்பார், இன்னொருத்தர் டாக்டர் இன்ஜினியராக வாழ்ந்துருப்பார். தெரியுமா உங்களுக்கு? இரட்டைப்பிறவிகளுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை அமையிறது இல்லை. ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இருக்காது. ஏன்? அதுக்கெல்லான சூட்சுமமெல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒருவர் தான். பிறக்கும்போது எல்லாம் ஒன்று தான், அவங்க செய்கிற வேலைகளை பொறுத்து மாறுதுன்றாரு. ஆக்சுவலி வேலைன்னா செயல், செயலுன்னா சமஸ்கிருதத்தில் கர்மம். அவன் என்ன வேலை செய்கிறானோ அதுதாங்க. தர்மமான வேலை செய்கிறவனை உயர்வாக வச்சுக்கணும், அதர்மமான வேலை செய்கிறவனை தாழ்வாக வச்சுக்கணும். இவ்வளோதான் விஷயம். திறமையாக வேலை செய்கிறவனை உயர்வாக வச்சுக்கணும், திறமையாற்று வேலை செய்கிறவனை தாழ்வாக வச்சுக்கணும். இவ்வளோதான் அர்த்தம். அதில் அப்படி தான் சொல்லியிருக்குது, திருக்குறளில் அப்படி தான் சொல்லியிருக்குது. அவன் செய்கிற வேலையை பொறுத்து வேறுபாடு இருக்கும், இயல்பு மாறுபடுன்னு சொல்கிறாரு. சிறப்பு ஒவ்வா, அது ஒரே மாதிரி இருக்காது, ஒத்துப்போவாது. அவனோட வேலையை பொறுத்து அவனோட வேலையை பொறுத்து அவனோட சிறப்பு ஒத்து போகாதுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். வேலையை வச்சு பிறப்பால் ஒருத்தன் சமந்தான், யாரும் இப்போ இல்லைன்னது. ஆனால் நம்மளே மாற்றி சொல்கிறோம்ல, பிறப்பால் ஒருத்தன் சமம்னாக்கா பிறப்பிலே சமம் இல்லாதது தான் இருக்குது. என்ன சமம்? 2 பேரும் மனிதம் அப்படிங்கிறது தான் சமம். அதை தவிர வேறு ஒரு சமமும் கிடையாது.